தேவையான வசதிகள் எல்லாமே செய்து கொடுத்து, அதாவது வெட்டினரியன் என்ன சொல்றாங்களோ அதன்படி வந்து டயட்ஸ், எஸ்பெஷலி சம்மருக்கு தேவையான பழங்கள், அதாவது வாட்டர் சத்து அதிகமா இருக்க மாதிரியான பழங்கள், வாட்டர்மெலன், கிர்னி, ஸோ இந்த மாதிரியான பழங்கள் அதிகமா கொடுத்து, அதே மாதிரி இப்போ சேற்றுக்குளியல், மினி ஷவர், இந்த மாதிரி தண்ணீர் தொட்டிகள். திருச்சி வனக்கூட்டத்துக்கு உட்பட்ட எம்ஆர் பாளையம் காப்பு காட்டில் யானைகள் மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையம் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. சட்டவிரோதமாக லைசன்ஸ் பெறாமல் தனியாரால் வளர்க்கப்படும் யானைகள் மற்றும் பராமரிப்பு இல்லாத யானைகளுக்கு மறுவாழ்வு அளிக்கும் வகையில் 50 ஏக்கரில் எம்ஆர் பாளையம் மறுவாழ்வு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு கொண்டுவரப்படும் யானைகள் முறையாக பராமரிக்கப்பட்டு சத்தான உணவு வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது இந்து, சந்தியா, ஜெயந்தி, மல்லாச்சி, கோமதி, ஜமீலா, இந்திரா, சுமதி, கிரதி, சுந்தரி உட்பட 11 யானைகள் இங்கு பராமரிக்கப்பட்டு வருகிறது. தமிழக வனத்துறை சார்பில் யானைகள் பராமரிப்புக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டு கால்நடை மருத்துவர்கள் அறிவுரைப்படி உணவு முறைகள் கடைபிடிக்கப்படுகிறது. கோடை காலத்தில் நீர்சத்து அதிகமுள்ள முலாம்பழம், தர்பூசணி போன்ற பழங்கள் வழங்கப்படுகின்றன. வழக்கமாக தினமும் காலையில் நீச்சல் மற்றும் நடைபயிற்சி அளிக்கப்படுகிறது. சேற்று குளியல், தண்ணீர் தொட்டி குளியல் மற்றும் ஷவர் குளியல் போட்டு யானைகள் குதூகலிக்கின்றன. கோடையில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் யானைகளை குளிர்ச்சியான சூழலில் வைத்திருக்க ஷவர் போன்ற அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. திருச்சி எம்ஆர் பாளையம் யானைகள் பராமரிப்பு முகாம்ல இப்போ எங்ககிட்ட 11 யானைகள் இருக்கு. இந்த யானைகள் எல்லாமே வந்து உரிய பராமரிப்பு இல்லாத இல்ல லைசன்ஸ் இல்லாத பிரைவேட் ஓனர்ஸ் கிட்ட இருந்து ரெஸ்கியூ பண்ணி எடுத்துட்டு வந்து இங்க நம்ம வந்து தமிழ்நாடு வனத்துறை வந்து பராமரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த எலிஃபென்ட் கேம்ப்ல இப்ப இருக்கிற இந்த 11 யானைகளுக்கு தேவையான வசதிகள் எல்லாமே செய்து கொடுத்து, அதாவது வெட்டினரியன் என்ன சொல்றாங்களோ அதன்படி வந்து டயட்ஸ், எஸ்பெஷலி சம்மருக்கு தேவையான பழங்கள், அதாவது வாட்டர் சத்து அதிகமா இருக்க மாதிரியான பழங்கள், வாட்டர்மெலன், கிர்னி, ஸோ இந்த மாதிரியான பழங்கள் அதிகமா கொடுத்து, அதே மாதிரி இப்போ சேற்றுக்குளியல், மினி ஷவர், இந்த மாதிரி தண்ணீர் தொட்டிகள், இந்த மாதிரி வசதிகள் செய்து கொடுத்து இந்த சம்மரை எஸ்பெஷலி டேக்கிள் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த வசதிகள் எல்லாம் வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம். அதோட சேர்த்து இப்போ ரீசெண்டா வந்து ஃபாகர்ஸ் அப்படின்னு, அதாவது மழை சாரல் மாதிரி வந்து அந்த யானைகள் இருக்கிற இடத்துல வந்து தெளிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இப்ப செஞ்சிருக்கோம். அது மூலமா வந்து இந்த அட்மாஸ்பியர் வந்து கூல் ஆகிற மாதிரி, ஸோ யானைகள் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இந்த சம்மர்ல இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை வந்து நம்ம பண்ணியிருக்கோம்.
இம்மையத்தில் யானைகள் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் இருக்கும் சூழல் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. செயற்கை மழைச்சாரல் யானைகள் மீது தண்ணீர் தெளிக்கும் அமைப்பும் இங்குள்ளது. எம்ஆர் பாளையம் யானைகள் மறுவாழ்வு மையம் வளர்ப்பு யானைகளின் சொர்க்க பூமியாக வனத்துறை பராமரித்து வருவது பாராட்டுக்குரியது.